Thank you for joining today's session and let us straight away get into it. So, these are the four important articles we are going to see in our analysis. And the first article is about India Indonesia bilateral relations. So, India Indonesia ஓட historical and cultural bonds பற்றி பார்க்கலாம். ஷேர்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஓவர் 2000 இயர்ஸ் கிட்டத்தட்ட சிவிலைசேஷன் டைஸ் வந்து நம்ம ஹிந்துவிசம் புத்திசம் அண்ட் இஸ்லாமில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கோம் வித் இந்தியா அண்ட் இந்தோனேஷியாக்கு இடையில். அண்ட் இந்தியன் எபிக்ஸ் சச் அஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதா வந்துட்டு இந்தோனேஷியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்ன பாண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா போத் நேஷன்ஸ் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கீ வாய்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் சோவர்னிட்டி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் ரிலையன்ஸை வந்துட்டு இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஷேர்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்ஸ் லெவலில் பார்க்கலாம். ஹை லெவல் விசிட்ஸ் வந்து நடந்திருக்கு. அது வந்து 2018 அண்ட் 2024 வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக சொல்லுவாங்க. 2018 வந்து மோடி ஜகார்த்தாவை வந்து விசிட் பண்ணாங்க, இந்தோனேஷியாவில் இருக்க ஜகார்த்தாவை. இது எதுக்கு லீட் பண்ணுச்சு அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் இந்தியா பசிபிக் மேரிடைம் கோஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து லீடிங்காக இருந்துச்சு. அண்ட் 2024 G20 சம்மிட்டில் நடந்த டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் எக்கனாமிக் கொலாபரேஷன்ஸையும் ரீஜனல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கருடா சக்தி அப்படின்னு ஆர்மி லெவலில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சமுத்திர சக்தி அப்படின்றது நேவி லெவலில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தியா இந்தோ கார்பெட் அப்படின்றது பேட்ரோல் லெவலில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2024 டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸிபிஷனை வந்து இனாக்ரேட் பண்ணுறதுல என்ன ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸில் போத் இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவுக்கு கொலாபரேஷன் பண்ணுறதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றத ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் டோட்டலாக இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவுக்கு டோட்டல் ட்ரேட் $29.4 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் நடந்திருக்கு. இது மட்டும் 2023 24 நடந்திருக்கு. அண்ட் இம்போர்ட்ஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா இந்தோனேஷியா கிட்டேருந்து கோல், க்ரூட், பாம் ஆயில், ரப்பர் இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறோன்னா ரீஃபைன்டு பெட்ரோலியம், டெலகாம் எக்யூப்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் மெயின் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தோனேஷியாவில் $1.56 பில்லியன் அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னென்ன செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா மைனிங், டெக்ஸ்டைல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ஹான்ஸ்டு ஏர் கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியாவோட மேஜர் சிட்டிஸ் அண்ட் இந்தோனேஷியாவோட மேஜர் சிட்டிஸ் வந்துட்டு டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்சஸுமே இது வந்து ஃபாஸ்டர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் கொலாபரேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் என்கேஜ்மெண்ட்ஸில் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர்ஸ் வந்துட்டு ஜகார்த்தாலையும் பாலிலையும் இருக்கிறதுனால யோகாவை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் சச் அஸ் இன்டர்நேஷ்னல் யூத் யோகா டே இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் இந்தோனேஷியாவில் கண்டக்ட் பண்ணுறதுனால டைஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் எஜுகேஷன் கோஆப்ரேஷன் என்னென்னவா இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியா வந்து இந்தியன் ஸ்காலர்ஷிப்ஸ் ITEC அண்ட் ICCR வழியாக நம்ம ஸ்காலர்ஷிப் கொண்டு வரது இந்தோனேஷியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டிங்காக இருக்குது. அண்ட் ஆன்கோயிங் எஃபர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கு இல்லையா ஹையர் எஜுகேஷனில். இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் லெவலில் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மல்டிலேட்டரல் கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா வந்துட்டு G20, ஆசியான், IORA இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் கொலாபரேட் பண்ணுறாங்க. மெயின்லி மேரிடைம் செக்யூரிட்டியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இன்ஷூர் பண்ணுறதுக்கு தான் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மல்டிலேட்டரல் கோஆப்ரேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவுக்கு என்னென்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 75th ஆனிவர்சரி ஆஃப் டைஸ் நாம் 2024 இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவோட டைஸ் வச்சு 75th ஆனிவர்சரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். இதை எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா இந்தோனேஷியா அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற ஷேர்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் விஷனை ஹைலைட் பண்ணுது. அண்ட் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னவா இருக்குது அப்படின்னா
எக்கனாமிக் டிஃபென்ஸ் அண்ட் கல்ச்சுரல் டைஸை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால ஸ்டெபிலிட்டியும் ப்ராஸ்பரிட்டியும் இந்தோ பசிபிக் ரீஜனில் என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபோக்கஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ட்ரம்ப்ஸ் டேரிஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதனோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரம்ப் வந்துட்டு சில டேரிஃப்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக 10% ஆஃப் டேரிஃப் வந்துட்டு சைனீஸ் இம்போர்ட்ஸ்லேயும் 25% ஆஃப் டேரிஃப் வந்து மெக்சிகோ, கனடா அண்ட் இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100% டேரிஃப் ஆன் பிரிக்ஸ் நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா அதையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டேரிஃப்ஸை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டேரிஃப்ஸ் வந்துட்டு இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் ட்ரம்ப்போட டீம் வந்துட்டு சைனா யூஎஸோட நிறையா இம்போர்ட்ஸுக்கு நிறைய டேரிஃப்ஸ் போட்டாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேரிஃப்ஸ் பற்றி ஃபஸ்ட் என்னென்னு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேரிஃபோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அதை தான் வந்து டேரிஃப்னு சொல்லுவாங்க. எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, டொமஸ்டிக் லெவலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கூட்ஸுக்கு இந்த ஃபாரின் கூட்ஸ் காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால அதை கம்மி பண்ணுறதுக்காக இம்போர்ட் ப்ரைஸஸை வந்து அதிகப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக டொமஸ்டிக் கூட்ஸை விட ஃபாரின் கூட்ஸ் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சிட்டிசன்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் கூட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் டேரிஃப்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. இதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், பட் ஆல்சோ இன்எஃபிஷியன்சியும் வந்துட்டு ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ட்ரேட் டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால இம்போர்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கன்சியூமர் காஸ்ட்டை ரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபிலிட்டியை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேரிஃப்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டேரிஃப்ஸ் எதுக்காக மெயினாக போட போகிறாங்க, அதனோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குது அப்படின்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதனோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஹையர் இம்போர்ட் ப்ரைஸஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டொமஸ்டிக் கூட்ஸ் தான் மோர் காம்படிட்டிவாக இருப்பாங்க. அதுக்காக தான் டேரிஃப்ஸ் போடுறாங்க. அண்ட் இன்க்ரீஸ் கவர்மெண்ட் ரெவென்யூ. டேரிஃப்ஸ் அதிகமாக போடுறதுனால கவர்மெண்ட்க்கு நிறைய ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். சச் மாடரேட் டேரிஃப்ஸ் சச் 5 to 10% வந்துட்டு ரெவென்யூவை ட்ரேடை டிஸ்டர்ப் பண்ணாமையே ரெவென்யூவை அதிகப்படுத்தும். அண்ட் என்கரேஜிங் எஃப்டிஐ ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் போடுறதுனால ஃபாரின் கம்பெனிஸ் லோக்கல் ஃபேக்ட்ரிஸை செட்டப் பண்ணுறதுக்கும் இதை என்கரேஜ் பண்ணும். அதனால ஜாப்ஸும் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் டேரிஃப்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ டேரிஃப் போடுறதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சிலதை மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னென்னா, டம்பிங். எக்ஸ்போர்ட்டர்ஸ் டேரிஃப் காஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு கம்படிட்டிவ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டம்பிங் அப்படின்ற ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாசிங் காஸ்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ். ஸோ டேரிஃப்ஸை அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்க ஏற்றுக்காமல் அவங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸை ஹையாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதனோட காஸ்ட்டை கண்டிப்பாக கன்சியூமர்ஸ் தான் பியர் பண்ணி ஆகணும். ஸோ இதனால் இன்ஃப்ளேஷனுக்கு லீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப்டிஐ இன் டார்கெட் மார்க்கெட்ஸு. எக்ஸ்போர்ட்டர்ஸ் லோக்கல் ஃபேக்ட்ரிஸை வந்து இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ண நேஷனில் செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மூலிமா அவங்க டேரிஃப்ஸை நிறையா பைபாஸ் பண்ணுறதுக்கும் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரேட் ரீரூட்டிங். கோட்ஸ் வந்துட்டு சில ஃபேவரபிள் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, சச்சஸ் நம்ம கண்ட்ரிலிருந்து வர கூட்ஸுக்கு நிறையா டேரிஃப் அண்ட் நம்ம நெய்பரிங் கண்ட்ரியில் இருக்க வரவங்களுக்கு கம்மி டேரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கூட்ஸை அண்ட் தென் அங்கேருந்து நம்ம அவங்களுக்குள்ள இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரேட் டேரிஃப் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ரீரூட்டிங் பண்ணலாம். அண்ட் ரிட்டைலேஷன். அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க டேரிஃப்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் கரன்சி டிவால்யூவேஷன் பண்ணினாங்க அப்படின்னா டேரிஃப் எஃபெக்ட்ஸை ஆஃப்செட் பண்ணலாம் அப்படின்றது டேரிஃப்ஸ்க்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸாக சில மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது அப்படின்னா ட்ரான்சாக்ஷனல் அப்ரோச். டேரிஃப்ஸை வந்துட்டு பார்டர் நெகோசியேஷன்ஸை லெவரேஜ் பண்ணுறதுக்காக இவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மைக்ரேஷன் அண்ட் ட்ரேட் டேர்ம்ஸில். அண்ட் அன்பிரடிக்டபிலிட்டி. ட்ரம்ப்போட இந்த ட்ரேட் டேரிஃப் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஜென்யூனா இல்லை நெகோசியேஷன் டாக்டிக்ஸா அப்படின்னு நிறையா த்ரெட்ஸ் வந்துட்டு இதை சரவுண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் இந்தியாஸ் எக்ஸ்போஷர் டு ட்ரம்ப்ஸோட டேரிஃப் அதை பற்றி பார்க்கலாம். லிமிட்டட் ரிஸ்க். இந்தியா வந்துட்டு இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் ஸ்ட்ராட்டஜியோட ப்ரைமரி டார்கெட் கிடையாது. பட் மாடஸ்ட் பைலேட்டரல் ட்ரேட் வந்து யூஎஸ் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டைரக்ட் இம்பேக்ட். ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி டேரிஃப் போட்டார் அப்படின்னா இன்டைரக்டாக இந்தியாவுக்கு நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்கும். சச்சஸ் ப்ராடர் குளோபல் ட்ரேட் டிஸ்டப்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்தியாவோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இஸ் பாவர்ட்டி பீயிங் அண்டர் எஸ்டிமேட்டட் இன் இந்தியா.
இதனோட பேக்ரவுண்ட் பத்தி பார்க்கலாம். 2023-2024 ஹவுஸ்ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே HCES இத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்வேய. இது எத இண்டிகேட் பண்ணியிருக்குதுன்னா, பாவர்ட்டி டிக்ளைன் வந்து அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல நடந்துட்டுருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எத ஸ்பார்க் பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டா வந்து ரிலையபிலிட்டியா, என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இந்த சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய டிபேட்ஸை ரைஸ் பண்ணியிருக்கு, கன்சர்ன்ஸை ஸ்பார்க் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டியோட டெஃபினிஷன் அண்ட் அதனோட சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒப்பீனியன் ஆர்டிக்கிளை வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. 2 எடிட்டர்ஸ் PC மோகன் அண்ட் NR பானுமூர்த்தி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க நிறையா டெஃபினிஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். 1970s to 2005 வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் பாவர்ட்டி லைன் அப்படின்றத ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை எது வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, கேரி எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெண்டுல்கர் கமிட்டி வந்துட்டு அன்மாடிஃபைட் மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பீரியட் MMRP இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நிறைய இன்கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி நியூ டெஃபினிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ அஃபிஷியல் பாவர்ட்டி எஸ்டிமேட் வந்துட்டு 2011லேருந்து 2012க்குள்ளே நான் கண்டக்ட் பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாததுனால அல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் சச்சஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரிலையபிளாக இருக்குமா அப்படின்றது கொஷனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் பாவர்ட்டி டிக்ளைன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மேபி GDP க்ரோத், வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பெட்டர் பப்ளிக் டெலிவரினால நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராடர் பாவர்ட்டி டெஃபினிஷன் வந்துட்டு நான் கேலரி டைமென்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் டிக்ளைன் 17 to 18% வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிலிமினரியாக 2022லேருந்து 2023 வரைக்கும் இருந்த சர்வேல எடுத்த டேட்டா எதை சஜஸ்ட் பண்ணுதுன்னா, சிங்கிள் டிஜிட் பாவர்ட்டி லெவல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ரிலையபிளா அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்சர்ன்ஸ் வித் HCES டேட்டா பற்றி பார்க்கலாம். NSSO அண்ட் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸோட டேட்டா வந்து டைவர்ஜிஃபைடாக இருக்குது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ரீகால் பீரியட்ஸில் இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. அண்ட் அப்டேட்டட் சர்வே மெத்தடாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணால் தான் அக்யூரஸியை வந்து கொண்டு வர முடியும். அண்ட் ஆல்சோ கம்பேரிஷன் அண்ட் ஆல்சோ இது கம்பேரிஷனில் காம்ப்ளிகேஷன்ஸையும் ரைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் நியூ பாவர்ட்டி லைன் வந்துட்டு எஸ்டிமேஷனை அக்யூரேட்டாக கொண்டு வரதுக்கு ஹேம்பர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சேஞ்சிங் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ், பிகாஸ் நம்ம முன்னாடி எல்லா பீப்புளுமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே. ஸோ இதனால நம்ம ஓல்டு மெத்தடாலஜிஸை வந்து ரிவைஸ் பண்ணுறது எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிரிட்டிசிசமில் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, 70% ஆஃப் பாவர்ட்டி டிக்ளைன் எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, ரீடிஃபைன் டேட்டா கலெக்ஷன் தான் எசென்ஷியல் அப்படின்றதுக்கு ஒரு நீட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ரூரல் அர்பன் டைனமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நேரோவிங் ரூரல் அர்பன் கன்சப்ஷன் கேப் வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் சிக்னிஃபிகண்ட்டாக ரூரல் லெவல்லையும் அர்பன் லெவல்லையும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவுடேட்டட் ரூரல் அர்பன் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு எஸ்டிமேஷனை டிஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் பெரி அர்பன் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக அர்பன் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கு ஸ்கீம்ஸை நிறையா கொண்டு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிக் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட்டட் கன்சம்ஷன் ட்ரெண்ட்ஸுக்கு அலைன் ஆகிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவைசிங் த பாவர்ட்டி லைன், ரங்கராஜன் மெத்தடாலஜி எதை எஸ்டிமேட் பண்ணியிருக்குன்னா, 25% ஆஃப் த பாவர்ட்டி 2022லேருந்து 2023க்குள்ளே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் லேக் ஆஃப் கன்சென்சஸ் வந்துட்டு எதை க்ரியேட் பண்ணுதுன்னா, அன்சர்டனிட்டியை தான் இன்னுமே க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் பிளான் குளோபல் பாவர்ட்டி லைன் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்குன்னா, ஒரு நாளைக்கு $2.15 per day வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கும் கீழே பண்ணுறவங்கள அண்ட் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறவங்கள பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதைப்படி எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 12.9% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பாவர்ட்டியாக இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு 2009 அவங்க சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு கிளியர் அண்ட் கன்சிஸ்டன்ட் பாவர்ட்டி எஸ்டிமேஷன் மெத்தடாலஜி வந்து இல்லை. ஸோ அதை கொண்டு வரது இன்னுமே எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரிட்டிக் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா,
இந்தியால மல்டிடைரக்ஷனல் பாவர்ட்டி வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் டெவலப்மெண்டல் கோலோட ஃப்ரேம்வொர்க்குக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ பேங்க் அக்கவுண்ட்ஸ் அண்ட் மெட்டர்னல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்ம நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸோட அலைன் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் மல்டிடைரக்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு இன்கம் வல்னரபிலிட்டியை இக்னோர் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஹவுஸ்ஹோல்ட் ஆக்சஸ் சர்வீசஸ் சச் அஸ் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்துட்டு இன்னுமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நோ லாங்கர் கவுண்டட் ஆஸ் டிப்ரைவ்டு. அதனாலேயே இது எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னா பர்பச்சுவலி லோ எஸ்டிமேட்டுக்கு லீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இஸ் ஃப்ரான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா டிமினிஷிங். ஸோ ஃப்ரான்ஸோட வித்ட்ராவல் ஃப்ரம் சாட், ஐவரி கோஸ்ட், செனகல் இது எல்லாம் எதை மார்க் பண்ணுதுன்னா அந்த கொலோனியல் எரா இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனோட டிக்ளைனை வந்து மார்க் பண்ணுது. அண்ட் இந்த ரீஜன் வந்துட்டு ரைஸ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸ் சச் அஸ் ரஷ்யா, சைனா இது எல்லாத்தையும் இன்னுமே வந்து விட்னஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ட்ரூப் வித்ட்ராவலுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். அசர்ஷன் ஆஃப் நேஷனல் சாவர்னிட்டி. போஸ்ட் காலனியல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ராங்கஃப்ரீக் அப்படின்ற அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணியிருந்திருக்காங்க. இதை இன்கம்பேட்டபிள் வித் சாவர்னிட்டி அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் லீடர்ஸ் இன் சாட், செனகல், ஐவரி கோஸ்ட் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸை எம்பசைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் இந்த கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படின்றத அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. இன் பப்ளிக் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ஆன்டி ஃப்ரெஞ்ச் சென்டிமெண்ட்ஸ். ஆப்ரேஷன் பர்கானே 2014 வந்துட்டு நடந்திருக்கு. இது வந்துட்டு இன்சர்ஜென்சிஸை கர்ப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இது ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் இது இன்னுமே ஆன்டி ஃப்ரெஞ்ச் ப்ரொட்டஸ்ட்ஸை ஃபியூயல் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் வந்துட்டு நியூ பார்ட்னர்ஸ் சச் அஸ் ரஷ்யா அண்ட் சைனாவுக்கிட்ட நிறைய மெர்சனரிஸ்க்காக பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. அண்ட் கொலோனியல் டைஸ்கிட்டேருந்து இவங்க மூவ் ஆகவே ஆகிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் வித்ட்ராவலுக்கு ரீசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஃப்ரெஞ்ச் வித்ட்ராவல் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்க்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா எண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் டாமினன்ஸ். இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மற்ற ஃபாரின் நேஷனல்ஸ் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கும் ரீடிஃபைன் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் பர்சிஸ்டன்ட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். இன்சர்ஜென்சிஸ் வந்துட்டு இன்னுமே இந்த மாதிரியான நேஷன்ஸில் ரெமனண்ட்டாக தான் இருக்குது. ரஷ்யனோட இன்வால்மெண்ட் இருந்துமே இந்த கண்ட்ரீஸில் இன்னும் இன்சர்ஜென்சிஸ் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீஜனல் அலையன்சஸ் சச் அஸ் சஹேல் அலையன்ஸ் வந்துட்டு இந்த கண்ட்ரியில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கலெக்டிவ் செக்யூரிட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ்க்கு இதுக்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃப்ராங்கஃப்ரிக். இவங்க வந்து நான் கொலோனியல் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்துட்டு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணலான்னா எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் டைஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டிக்ளைன். இவங்க வந்துட்டு ஐவரி கோஸ்ட் அப்படின்ற கீ லெவரேஜ் இருக்கக்கூடிய ஏரியாவை இவங்க இதனால் லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் எரோஷன் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டிங். இவங்க ரிட்ரீட் ஆகிறதுனால ஃப்ரான்ஸோட ரோல் ஆஸ் டிஃபெண்டர் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ரைஸ் ஆஃப் காம்படிட்டர்ஸ். இவங்க வந்து இப்படி எக்ஸிட் ஆகி போகிறதுனால ரஷ்யா வந்துட்டு மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் சைனா வந்துட்டு எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு கொடுக்கறதுனால இவங்க வந்து அந்த ஃப்ரான்ஸில் விட்டுட்டு போன வாய்டை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃப்ரான்ஸ் வித்ட்ராவலுக்கு இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது. அண்ட் டிக்ளைனிங் யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா என்னென்னா குளோபல் லெவலில் ஜியோபொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இது இண்டிகேட் பண்ணுது. யூரோப்போட இன்டர்னல் இஷ்யூஸ் சச் அஸ் யுக்ரைன் வார், எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது எல்லாமே இதனோட ஃபோக்கஸ் ஆன் ஆஃப்ரிக்காவை ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் டெவலப்மெண்டல் எய்ட் கட்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு, ஜெர்மனிக்கு, யூகேக்கு வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதனாலேயே இது வந்து வேக்கம்மை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ். ரஷ்யா அண்ட் சைனா வந்துட்டு இதனால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு மிலிட்ரி அலையன்ஸ் மூலமாகவும் எக்கனாமிக் டாமினன்ஸ் மூலியமாகவும் ட்ரேட் சர்ப்ளஸஸ் மூலியமாகவும் கெயின் பண்ணிக்கிறாங்க. அதனால் மாதிரி எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் சேலஞ்சஸ் டு யூரோப்ஸ் ஃபாரின் பாலிசி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி அண்ட் மைக்ரேஷன் வந்துட்டு யூரோப்போட என்கேஜ்மெண்ட் இன் ஆஃப்ரிக்காவையே வீக்கன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடே செஷன்.